ஜனாதிபதி தான் நாங்கள் போயிருக்கிறோம். அப்படி பஸ்ஸை பிடிச்சி பார்த்தீங்கன்னா போத்தில் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறார். போத்தில் அங்கே முடிபட்டுட்டேன். உங்களை பிடிச்சிக்கோ. இந்த இயேசுன்னு வரலாறு ரங்கி பாருங்க, இந்த ரன் பாருங்க, அப்படியே பாருங்க, கொஞ்சம் வாங்க. இந்த பாருங்க ஒரு தொழிலாளி வந்தால் இதில் ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது பாருங்க. மன்னார் பண்ணை சைவ ரசம் மட்டும்டா. ரொட்டி எடுத்துருக்கோம், ரொட்டிக்கு பருப்பு கறி, ஹோட்டல்லாம் கறியில் நிற்கிது பாருங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு ஆமி கேம் ஒன்று இருக்குது. இடத்த பாருங்க, இந்த இடத்த பாருங்க. ரங்கி காட்டுவாங்க ரங்கி. அப்போ ஒரு தரம் அந்த 2 ரூபா நல்லா இந்த கனவை வந்து கிலோ 1400. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துடுறேன் மீன் சந்தையில் நிற்கிறேன் பாருங்க. உள்ளுக்க வயசுமாக சுற்றி காட்டுறேன். வந்து எல்லா விதமான மீனும் இருக்குது பாருங்க. இறால் இருக்குது, நண்டு இருக்குது, கனவை இருக்குது. இங்கே வந்து சகல விதமான மீனும் இருக்குது பாருங்க. இங்கே வந்து மீன், இறால், கனவை, நண்டு போன்ற கடல் உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். கிலோ எவ்வளவு? 1400. இந்த கனவை வந்து கிலோ 1400 ரூபா. பார்த்தீங்களாண்டா தொழிலுக்கு போட்டு வந்து ஹோட்டல்லாம் கரையில் நிற்கிது பாருங்க. மலிவோ உங்களை பார்க்க மீன் வேண்ட வந்த முகம் மாதிரி மீன் மாதிரி தெரியும். காட்டுங்க இந்த மீன். இது அந்த தீபாவளிக்கு சேல்ஸோ எட்டி பாருங்க. பரவாயில்லையே. 2 ரூபா நல்லா இது அவர் தூர்றது கூரையில் வாங்கி கொடுக்கறதுக்காண்டி இருக்கிறோம். ஒரு கல் பறிக்கல, அது எங்களுக்கு இடைஞ்சலன்னு சொல்லி ஒரு சாமான் தூக்கி அங்கே வைக்கலாது. வச்சா பிரேசவை இது என்ன பறிச்சாலும் நாங்கள் உங்களை கொண்டே வழக்கில் போடுவோம்ட்டு அவ சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே 2 வழக்கு இதுக்கு கொண்டு அந்த மரம் வெட்டி மரம் என்ன இடைஞ்சலா போச்சு வெட்டினவங்க. அது ஒரு வழக்கு வேந்து நாங்கள் அந்த போட்டு நாங்கள் சாவுக்கட்டு காங்கேயந்துறை ரங்குத்துறை, சாவுக்கட்டு காங்கேயந்துறை ரங்குத்துறை போட்டு நாங்கள் அதையும் அந்த போட்டதுக்காண்டி அதுவும் வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ வழக்கில் எங்களால் ஒன்றும் செய்யலாங்க. அப்போ நாங்கள் ஆயிரட்ட போய் சொல்கிறோம். அப்போ ஜனாதிபதி தான் நாங்கள் போயிருக்கிறோம். அப்படி பஸ்ஸை பிடிச்சி இந்த பஸ் பிடிக்கணும். எத்தனை பஸ் பிடிக்கணும்? 10 பஸ் வேணுங்க. தொழிலாளி பிடிக்கிறேன்டா, தொழிலாளி மட்டும் 10 பஸ் கிட்ட வேணும், இல்லாட்டி 15 பஸ் வேணும். பொம்பளையிலுமே திரண்டா. அப்போ இது சம்பந்தமாக ஜனாதிபதியை சந்தித்து தான் இந்த முடிவெடுக்கணும். எங்களுக்கு துறையை வடிவாக பாலம் எல்லாம் அமைச்சு தந்தீங்கன்னா பெரிய ஓடி புண்ணியம் கிடைக்கும். அதை ஒரு தடவை அதை கவனிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவ கேட்கவும் இல்லை. ஏன்னு கேட்க அவ சொல்லிச்சுன்னா என்ன சொல்கிறது, அவள் வந்து உங்களுக்கு துறை வந்து இப்போதைக்கு தெரியல, அது காலப்போக்கெலாம் தருவ மாட்டா. காலப்போக்கில் நடக்கிற விஷயமாங்க. இடத்த பாருங்க, இந்த இடத்த பாருங்க. ரங்கி காட்டுவாங்க ரங்கி. அப்போ ஒரு தரம் வந்த ஏனஞ்சு பார்த்தீங்களா மாறுமா இதே கடி சொறி ராராவா சொறிடும். இந்த பாருங்க. அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் முறையிடுறது? ஜனாதிபதி தான் போய் முறையிடுவோம். அதால் ஜனாதிபதி போகத்தான் இருக்கிறோம். நாங்கள் பஸ்ஸுக்கு எவ்வளோ காசு பண்ண முடியும்?
அவரை சந்திக்கிறதுக்கு அப்போ பஸ் ஒரு பஸ் என்ன இல்லை ஒரு 7,000 ஒரு பஸ்ஸுக்கு அப்போ சாப்பாடு செலவு ஒரு முடிஞ்சா ஒரு 1,00,000 வேணும் சாப்பாடோட சேர்த்து 1,00,000 வேணும் இதை யாரும் கேட்க பொருட்படுத்தினையும் இல்லை ஏதாவது எறிஞ்சு போட்டுருக்கோம். அப்போ நீங்களே அங்கே போகணும். ஜனாதிபதி பல தடவை யாழ்ப்பாணம் வந்தவர் தானே வந்தவருமா அது நாங்கள் இங்கே வந்தாலும் அதுக்கு எங்களுக்கு செய்கிறா இல்லைங்க பாருங்க 2 ஹவர் அடிக்கலாம். இப்போ பாசுர பாருங்க அப்படி கட்டுதான் பரவாயில்ல. நாங்கள் போய் ஜனாதிபதியை சந்திச்சு அவர் எங்களுக்கு கவலையை சொல்லி அவரோட திரையேவை இதில் ஒரு கொட்டில் போட சைக்கிள் விட இடம் இல்லை. நாங்கள் கொண்டு வந்த சைக்கிள் மழை நினைச்சா சைக்கிள் விட இடம் இல்லை. அப்போ ஒரு கொட்டில் போட ஒரு புல்லு கூட நீங்கள் நட வேண்டாம்னு பிரேசவை மறுக்குது. நீங்கள் இங்கே ஒன்றுமே செய்ய வேண்டாம். சொந்த துறை இருந்து எங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக எங்கள் அப்பர் வந்து தான் இதில் வந்து இருந்து நல்ல தண்ணி பிரச்சனை காணத்தான் நாங்கள் அங்கே போனாங்க. நல்ல தண்ணி குடி தண்ணி இங்கே இல்லை, குடி தண்ணி இல்லை. அப்போ அதால தான் நாங்கள் போனோம். அப்போ அவ தங்களுக்கு தான் துறைண்டு அவ சொல்லிடணும் எங்கே ஆக்கலாம் அண்ணன் தம்பி சௌரங்கள்லாம். ஆனால் நாங்கள் பார்த்தவங்க கூட இதுக்கலாண்டு போட்டு தான் நாங்கள் ஒளிம்பி இஞ்சால வந்து எங்களுக்கு எங்களை புலங்க இடம் இல்லை. புலங்கி வல்லங்காவிட்டு போட்டுக்காவிட்டு இடம் இல்லை. அங்கே பாருங்க ஒன்றுமே செய்யலாம கிடக்கு. அப்போ இதை செய்து ஜனாதிபதியாக ஊடுருவி அதை எங்களுக்கு மனிதாப தன்மையோட இந்த துறைகளுக்கா திருத்தி தருமாறு தாமியோட கேட்டுக்கொள்கிறோம். அதான் மூலாம் தன்மை. எங்களால் நாங்கள் எல்லா இடமும் தெரிஞ்சிடும் வடமராஜி பிரதேச. ஆனால் இந்த சந்தை இடத்துல குத்தவை நடத்தினோம். இதுக்கு அனுமதி இல்லையா? எங்கட காசால நாங்கள் போடுறோம்னு சொன்னோம். எங்கட சொந்த காசால தொழிலாளர் எல்லாம் சேர்ந்து நாங்கள் பாலத்தை அபிவிருத்தி செய்கிறோம்னு சொல்லவும் நீர்வளத்துறை எங்களை கை வைக்கக்கூடாது. இது என்னென்று நாங்கள் யாருக்கு போய் சொல்றது? இதுக்கு மிஞ்சி என்னென்ன ஐயா எங்கட நாங்கள் சொந்த பணத்தால் எங்கட தொழிலாளி முழு பேரும் போட்டு 5,000 10,000 1,00,000 போட்டு நாங்கள் பாலத்தை அபிவிருத்தி செய்கிறோம். நீர்வளத்துறை எங்களுக்கு அனுமதி தராது. எந்த பிரதேசம் வந்து குத்தகை எடுத்துன்னு போகும். கடத்தொழில் அமைச்சருக்கு நாங்கள் காட்டிட்டோம் ஐயா. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடத்தொழில் அமைச்சருக்கு கூட்டிக்கிட்டு எங்கட மக்கள் படுற பாட்டை பாருங்க, தொழிலாளர் படுற வேதனையை பாருங்கன்னு காட்டி களைச்சிட்டு இனி எங்களுக்கு ஜனாதிபதி தான் எங்களுக்கு நேரடியாக வந்து தான் இதை உதவி செய்யணும். இல்லாட்டி நாங்கள் ரோட்டில் எங்களை வள்ளத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு நாங்கள் கஷ்டத்தை காட்டுவோம். எங்களோட தொழில் எல்லாத்தையும் ஏற்றி பாதையை மறைச்சு இப்படி நாங்கள் துன்பப்படுறோம். எங்களோட தொழிலாளர் இவ்வளவு துன்பப்படுறோம். ரங்கி பாருங்க, இந்த ரங்கு பாருங்க, அப்படியே பாருங்க கொஞ்சம் வாங்க. இந்த பாருங்க ஒரு தொழிலாளி எவ்வளோ கேவலப்படுறவனு பாருங்க. ரங்கிட்டு வந்து துன்பப்படுற இடங்களுக்கு பாருங்க. இப்படி இப்படி ரேட்டு இங்கே பாருங்க திருப்பி வர்றோம். ஜாலியாக தொழில் செய்யலாம். அப்படி பாருங்க இலங்கையில இப்படி ஒரு துன்பப்படுற நிலைமையில இருக்கிறோம் பாருங்க. இன்னும் போகலாம் இது கூட கடிச்சு ஒரு 10 சென்டாங்களும் காக்கையெல்லாம் சொல்லி வந்து இது எந்த பக்கம் இந்தியாவில் முழுடம் 2000 பேருக்கு மேல நாங்க தொழிற்சி ஒரு 3 வளத்துக்கு ஆவர் கட்டி கொடுத்துருக்கிறீங்க. இது இப்படியான ஒரு துன்பத்துக்கு நாங்க அனுபவிக்க வேணும். எங்களோட ஜனாதிபதி இவ்வளவு உதவி செய்கிறார், நாங்கள் இப்படி ஒரு துன்பத்தை அனுபவிக்க வேணும். சந்தையிலேருந்து வெளியில வந்துட்டேன். இப்படி நாங்கள் நாவந்துரை தான் சுற்றி பார்க்க போறோம். இதான் வந்து நாவந்துரையில் அந்த குப்பை விரிச்செடுக்கிற இடம். அதாவது அந்த குப்பையை பிரித்து மீள் சுழற்சி செய்கிறது. இங்கே வந்து இப்போ கொஞ்சம் பேர் குடியேற்றம் கொடுத்த வேலை, அதாவது சும்மா நோமலை வீடு அடிச்சிருக்கணும் பாருங்க. இங்கால போனால் ஓட்டு மடம் பெறுது, இடப்பக்கம் போனால் ஓட்டு மடம் பெறுது, வெள்ளை பக்கம் இப்படி நேரம் போனால் நான் வந்துடுறேன். இது வந்து நான் வந்துடுறேன். கோயில் ஒன்று இருக்கு, வைரவர் கோயில். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு ஆர்மி கேம்ப். இங்கேயும் கொஞ்சம் தொழில் செய்கிற இடம் இருக்குது பாருங்க.
வந்த ஒரு விளையாட்டுக் கழகம் இருக்குது, அதாவது பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது, ஃபுட்பால் கிரவுண்ட், அதாவது சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் நாவாந்துறை. அந்த கிரவுண்டை பார்ப்போம். பாருங்க இவ்வளோ பெரிய கிரவுண்ட் உண்டு. இந்த கிரவுண்டில் விளையாடின அனுபவம் யாருக்காச்சும் இருந்தால் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் நாவாந்துறை. இதில் வந்தால் இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க. அண்ணா சர்ச்சில் பேர் என்ன? எங்கே போகிறீங்க? அந்த கேட்கறா விட்டுட்டு போட்டார். சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். வெளியிலேயே பெரிய ஒரு வலை கொண்டு போட்டிருக்கேன் பாருங்க, மரியே வாழ்க. முன்னுக்கு வந்து ஒரு குகை அமைப்பில் ஒரு சிலை ஒன்று வச்சிருக்கலாம். அரியணை லூர்து நகர் காட்சி வரலாறு, இந்த வரலாறை பற்றி போட்டிருக்கலாம். அதில் ஒரு ஆலமரத்தை கீழே வச்சிருக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த ஊராக்கள் யாரும் பார்த்தா அதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அரியே வாழ்க. இந்த வரலாறு எங்களுக்கு தெரியாது, யாரும் தெரிஞ்சாதான் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுவோம். ஒரு குகைக்குள்ளே அந்த சிலுவை இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இயேசுன்ற வரலாறை சிற்பமாக வரைஞ்சிருக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு காட்சியும் என்ன கொடிக்கம்பம் ஒன்று தெரியல, யாராச்சும் இந்த விவரம் தெரிஞ்சால் சொல்லுங்க. இந்த சர்ச்சின் பேர் வந்து நாவாந்துறை பரலோக மாதா. இது பார்த்தீங்கன்னா நல்லூர் போகிறது 3 கிலோமீட்டர். இதால் சிறுவர் விளையாட்டு அரங்கு இருக்குது. சென்னிக்க சனசமூக நிலையம். இது வந்து கிராம உத்தியோகர் J84. இதில் யாழ்ப்பாணம் பல கூட்டுறவு சங்கம் இருக்குது. சரியான நெரிசலோடு போய் கொண்டிருக்கு பாருங்க இந்த ஊர். வண்ணார் பண்ணை சைவரசம் 8 கிலோமீட்டர். இதில் வேணால் வண்ணார் பண்ணைக்கு போகலாம். வெல்டிங் கடை இருக்குது. ஐஸ்பெரி ஜூஸ் பார், அதாவது ஜூஸ் கடை இருக்கு இங்கே. எந்த கடையாக சாப்பாடு கடையெல்லாம் நிற்பாது. இந்த 2வது கடையும் தாண்டி வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இடையில் போய்க்கு ஒரு சைவ கோயில் ஒன்று வருது. பிள்ளையார் கோயில் பாருங்க. சரியா யாழ்ப்பாணம் வந்து 1 கிலோமீட்டர். இப்படி நேராக போனால் யாழ்ப்பாணம் வருது. நாவாந்துறையில் இருக்கிற ரிஸ்மா ஹோட்டல்னு ஒரு கடைக்கு வந்திருக்கோம், சாப்பாட்டு கடைக்கு. சரி நாங்கள் உள்ளே போய் சாப்பிடுவோம். ரொட்டி எடுத்துருக்கோம். ரொட்டிக்கு பருப்பு கறி வந்திருக்கணும். சரி நான் சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுட்டு வரேன்.
இப்போ என்னோட வந்த அண்ணாவை ரக்க போனான் தொண்டாமணத்தால் போனான். அங்கே பார்த்தீங்கன்னா போத்தில் ஒரு அண்ணா மீன் பிடிச்சி கொண்டு வந்தார். அதாவது கோதம்பை மாவை போட்டு மீன் பிடிச்சி கொண்டு வந்தவர் வித்தியாசமான முறையில். அண்ணாண்ட போத்துலுக்கு ஒரு மீன் ஒன்று அடிபட்டிருக்கான், பார்ப்போம். அதான் அப்படித்தான் பாருமோ. பெரிய மீனோ சின்ன மீனோண்ணா? மீன் பிடி வடையிலையா? அம்மா கரைஞ்சிருமா? இது இங்கே இது நான் இங்கே நிற்கிறாங்க, சன்னதி ஆற்றுல நிற்கிற மீன் பிடிக்கிறாங்க, அந்த போத்தில் கட்டி எறிகிறாங்க. ஓ, ஆனால் மீன் வந்து பக்கத்தில் நின்றுட்டு போகும். அப்போ தூண்டெல்லாம் ஓடிபடுது இல்லை? தூண்டெல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பட்டுட்டு போல ஒரு மீன் உண்டு. அது இருந்தது பார்ப்போம். விலை எது வேறு? ஓடி வர மீன் அடிச்சு அப்போ நாங்கள் அது இழுக்க அது கையோடி அதை கலருக்கு இதாண்டு விடுங்க இருக்கா வரக்கூடாதுக்காக தான் போட்டிருக்காங்க. ஆனால் அப்படியா? இதுதான் கணக்காக போகும். இதாண்டா ஒரு கணக்காக போடுவோம். கணக்காக போட்டு அதை ஆட்டி போட்டு ரெண்டு உண்டா ஓடுறீங்க? ரெண்டு போட்டு ஆனால் உள்ளட்டா வெளியால் வர மாட்டார் தானே. போட்டார் உள்ளட்டாலும் அப்படியே கிடப்பேன். நூலை பிடிச்சி அங்கே அப்படிட்டால் அப்போ அடிப்பேன். எது ஆழமான ஏரியா? நடுப்பக்கம் சொல்லும். நடப்பு வாங்கால துண்டா ஆழம், ஒரு அங்கால எல்லாம் கிளைப்பக்கம் தான் பூட்டிதான். இது அப்படியே போய் பாய் ஒன்று இருக்கு, அதை இறங்கிட்டு அப்படியே அந்த சைட்டால் தூக்கி வருவாங்க. படுத்த வரைக்கும் தாக்கும் ஆள். எதுக்கு? இந்த பிடித்த வரை தாக்கும். புல் இருக்குல்ல வாசி, ஓ அது இஞ்சால வரை அதை தாக்கும். ஓ, முழுசா ஒரு ஆள் ஃபுல்லாக தாக்குமா? அவங்க நீந்தி கொண்டு வருவாங்க. வீசுறவங்களுக்கு நீந்த தெரியும் தானே, பிடிச்சிடாங்க அடுத்த அவங்க நீந்துவாங்க. அங்கே பிடிக்கணும் மீன் பேருங்க. இல்லை இல்லை மீன் இல்லை, மீன் இல்லை, அங்கேயும் படிவாடையில் இழுக்கிற மாதிரி தான் அது பண்ணவொடனே இழுக்குறது. இது அந்த ஓடி விளையாடி கொண்டு போன மீன் மூடில் பட்டு தட்டுப்பட்டு நாங்கள் வச்சா உள்ளாட்ட பண்ணி கொண்டு இழுக்கிறது, அது ஓடி. சண்டைக்கு போனேன் ஒரு மதியம் மேற்கிட்டாலும் காணும். அங்கே பிடிபட்டுட்டு போல இன்னொரு பக்கம் மீன், அந்த பக்கம் அங்கே பிடிபட இல்லை. ஓ, சரி என்ன போட்டு வரோம். என்ன மீன் அடிக்குதோ தூண்டிலோ? போத்துல அங்கே பிடிபட்டுட்டேனே. உங்களை பிடிச்சிக்கோ. ஆ, பெரிய மீன் அடி. வாங்க பார்த்து வந்துடுவோம். அங்கே போய் அங்கே ஒரு மீன் ஒன்று பிடிபட்டுருக்கு, பார்த்து வந்துடுவோம். என்னண்ணா பெரிய பெரிய மீன் பிடிபட்டாது? சருக்குதுண்ணா. இது என்ன மீன்? மணலையா? விற்க வரல வீட்டுக்கு தானே? அதில் விடுங்க எப்போ வந்து பிடிக்குங்க?
எத்தனை மணி வாங்கிட்டேன் ஒரு பிடிச்சிட்டீங்களா மீன் போண்டு பிடிச்சாண்டா வட்டுப்பட்டு போச்சு அது போத்தில் இந்த நீராளி பார்த்தீங்கன்னா தனியாக வெள்ளமாக வச்சு தான் பிடிக்கிறேன். திருப்பியும் ஒரு மீன் பட்டிருக்கு பாருங்க. நிறைஞ்சது காணாதோ நேற்றைக்கு முழுக்க இல்லை அவரும் கையெல்லாம் மட்டுப்படுது. நேற்று என்ன மாதிரி பட்டதா? நேற்று பிடிச்சினா அதான் நேற்று பிடிச்சா கண்டுதான் இன்னும் ஒரு ஆளை கேட்டு வைக்கிறாரு. நிறைய காய்ச்சி அவங்க